அப்ப திருப்பாடல் 23 என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, யார் என்னுடைய மேய்ப்பர் அப்படின்னு இந்த ஆடு வந்து ஒரு ஆடு. அது படத்தை பார்த்தாலும் தெரியும், அது நிலைமை ஒரு மாதிரி புரியும். யார் என்னுடைய மேய்ப்பர், அதான் அதோட பிரச்சனை. அப்ப 2 மேய்ப்பர்கள் உண்டு. 1 பொல்லாத மேய்ப்பர், 2 நல்ல மேய்ப்பர். பாட்டுக்கு முன்னாடி இப்போ இது 2 தான். அப்போ பொல்லாத மேய்ப்பர் யாரு அப்படின்னாக்கா, பிசாசானவர் பொல்லாத மேய்ப்பர். இயேசுவான நல்ல மேய்ப்பர். அப்ப பிசாசானவர் பொல்லாத மேய்ப்பர், தான் வளர்ந்த இடம் பொல்லாத மேய்ப்பிடம் வளர்ந்தேன் அப்படிங்கறத இது ப்ரூவ் பண்ணணும். ஏன் ஓடி வந்த இங்க உங்க இதை விட்டு யாருன்னா கேட்டாக்கா, அவனுக்கு ஏன் அதை பிடிக்கலன்னு யாருன்னா கேட்டா அது நியாயத்தை சொல்லணும். நான் வந்து நியாயமா நியாயம் இல்லையான்னு நியாயத்தை வெளிப்படுத்தும். இதுதான் இந்த 3வது பகுதியுடைய மையம். அப்போ இது என்ன பண்ணா, மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த ஆடு, அது சூழலியல் என்ன படிக்கிறோம், அந்த தியாலஜி பார்க்கிறோம். சூழலியல் இறையியலை பார்க்கிறோம். அடுத்தது விடுதலை இறையியல், அதை பார்க்கிறோம். அப்ப சூழலியலை பார்த்ததை விடுதலையியல் நமக்கு புரியும். அதனால சூழலியல் எப்போ முக்கியம். அப்ப இதுல என்ன சூழல், என்ன விடுதலை. அப்ப இது என்ன பாடுது அப்படின்னாக்கா, இது வந்து ஆடு பாடுவது போல் இருக்கிறது. ஏன் பாடுது, எந்த சூழல்ல பாக்குது அப்படின்னா, நம்பர் 1 அது தெளிவா சொல்லிடுறது, எனக்கு அந்த மெய்ப்பரை பிடிக்கல அப்படின்ட்டு. அப்ப ஏன் பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, அது சில குறிப்புகளை புரிஞ்சுக்க முடியுது. 1, இந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா, இந்த இந்த மேய்ப்பெடு தனிமைப்படுத்துகிறது, தனியா வந்துடுது. இந்த மேய்ப்பர் வனம் தன்னைத்தானே தனிமைப்படுத்துகிறது. நம்முடைய சூழலுக்கு நிறைய தனி இருக்கும், தனிமைப்படுத்திக் கொள்வது. தனிமைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது சரியான விஷயமும் கிடையாது. கடவுளோடு தனியாய் வசிப்பது வேறு, வாழ்வது வேறு. கடவுளை வேணாம் அப்படின்ட்டு தனிமையா இருந்தோம்னாக்கா, பிசாசு வேணான்னு நினைப்போம். ஆனா அந்த பிசாசு உள்ள வருவோம் பெரும்பாலும். ஆனா கடவுளை பக்கத்துல, கடவுளை நாம் கண்ணோக்கி பார்க்கணும். இல்ல, அது தனி பாடம் இருக்குது. 2வது, தன்னை பொல்லாத மெய்ப்பர் அவருடைய கொடுமையை தாங்க முடியாம தப்பிச்சு வந்துடுச்சு. அப்படி எடுக்க முடியும். பாருங்க, அந்த ஆட்டினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா பரிதாபமா இருக்கும். அந்த ஆட்டு படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான ஒரு 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 ஆடா இருக்கும். எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னுட்டு அது கீழே இருக்க அந்த ஆடை பார்த்தா தெரியும். 3வது, அந்த மேய்ப்பனை என்ன பண்றா, இது எதுக்கலாகிப்படாது. நான் நினைக்கிறேன், அது பிடிச்சி ஃபுல்லா சீழு சரங்கு எல்லாம் பிடிச்சி போய் கிடக்குறதுனால தோல் கூட அது யூஸ் ஆகாது. அதை வெட்டி யூஸ் பண்ண முடியாது இல்லையா. அதனால அது கூட இருக்குது வேஸ்ட். அதனால அந்த ஆடு என்ன பண்ண, அதை விரட்டி அடிச்சிட்டான். இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டான் இல்லையா. அது அப்படியே இருக்கு, அதை விட்டுட்டு தான் போயிட்டு இருக்கிறார். அப்ப இதுல என்ன, மிக கடுமையாக இந்த ஆடு பாதிக்கும். மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி, சோசியலி அண்ட் ஸ்பிரிச்சுவல். ஒரு மனிதன் இந்த 5 நிலையை தான் வளருங்க. மென்டல், எமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல். மன ரீதியாக, உடல் ரீதியாக, சமுதாய ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இல்லையா வளர முடியும். ஒரு ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இப்படிதான் இருக்கும். குழந்தை பிறந்ததுல இருந்து 5 நிலையில் தான் வளரும். பின்னாடி கூட அதை பார்க்கலாம். அப்போ இதனுடைய ஏக்கம், இதனுடைய எதிர்பார்ப்பு, இதனுடைய கனவு, இதோ புலம்பல், இதுதான் இந்த 23ஆம் திருப்பாடல் நமக்கு சொல்லுது. அதனுடைய ஏக்கம் என்ன அப்படின்ட்டு. அப்ப இது நியாயப்படுத்துது. அதான் இந்த 3வது ஆங்கிள் நான் பார்க்க போறேன். இல்லை, என்னுடைய ஏக்கம் நியாயமானது, எதிர்பார்ப்பு நியாயமானது, கனவு நியாயமானது, நான் புலம்பல் நியாயமானது, நீங்க அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. யாரோ வந்து கேட்ட மாதிரி, ஏன் ஓடி வந்த, ஏன் தனியா இருக்கிற இல்லையா, உன்னை யார் இப்படி போட்டு வந்தது அப்படின் போது அது வந்து விஷயத்த சொல்ல வருது. அப்ப அது என்னன்ற ஆங்கிள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த 6 வசனங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 16 15 குறிப்புகள் இருக்கு. நீங்க அதுக்கு மேல கூட குறிப்பு எடுக்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க சூப்பரா குறிப்பு எடுக்கலாம். அதான் பார்க்க போறோம் இல்லையா. அப்ப தான் பொல்லாத மேய்ப்பிலிருந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன், முன்னால ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம். அப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதெல்லாம் தனியா வந்துட்டேன். இப்ப தனியா வந்த எனக்கு நீதி வேணும், எனக்கு நியாயம் வேணும் அப்படின்ட்டு நியாயத்துக்காக போராடுது. எனக்கு நியாயம் செய்யறதுக்கு யார் உண்டு, என் குரலை கேட்கறதுக்கு யார் உண்டு
அப்ப நீதி அரசரிடம் தான் முறையிடுவது போல நீதிபதிகிட்ட தன்னுடைய நிலையை விளக்கி சொல்ற மாதிரி இந்த அதனுடைய புலம்பல்கள் இருக்கிறத பார்க்குது. அப்போ என்ன சொல்லுது, கடவுளுடைய அரசாட்சி, கடவுளுடைய அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இது என்ன பண்ண, இப்படி இருந்தாதான் கடவுள். அப்ப எனக்கு இதெல்லாம் நடந்ததுனா தான் அவர் கடவுளா இருக்க முடியும், நான் அவரோடு கூட இருக்க முடியும், அவர் என்னோடு கூட இருக்காருன்னு உணர முடியும் அப்படிங்கிறத மையப்படுத்து. அப்போ என்ன முன்வைக்குது இந்த ஆடு? முன்வைக்கும் தன் பக்கத்து நியாயம் என்ன, ஆட்டின் பக்கத்துல என்ன நியாயத்தை அது முன்னால வைக்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரியாதான் இந்த 23ஆம் திருப்பாடல்ல அதனுடைய ஏக்கம், கனவு இதெல்லாம் நமக்கு புரிய வரும், ஆழமா புரியும், மேலோட்டம் பண்றதுக்கு ஆழமா புரியும் இல்லையா. நம்பர் 1 முதல் குறிப்பு என்ன சொல்லுது, 1ஆம் வசனத்துல சொல்லுது இல்லையா. 1ஆம் வசனத்துல என்ன குறிப்பு கிடக்குனாக்கா, மனிதன் எனக்கு ஆயரா இருக்கிறான், மனிதன் எனக்கு மெய்ப்பனா இருக்கிறான். மனிதன் மெய்ப்பனா இருந்தாலுமே 100க்கு 100 தியாகம் செய்ய மாட்டான். அதுவும் அந்த மனுஷன் பொல்லாத மனுஷனா இருக்கும். அப்ப இந்த பொல்லாத மனுஷனுக்கு இருக்காரு சுயநலம் பிடிச்சவர். அங்க ஏதோ ஒண்ணு புலியோ சிறுத்தையோ கருத்து ஏதோ ஒண்ணு வந்துட்டாக்கா என் அம்போடு விட்டு ஓடி போற ஆள் தான் இந்த ஆளு. அதனால எனக்கு யார் மெய்ப்பனா, ஒரு பொல்லாதவன் தான் எனக்கு மெய்ப்பரா இருக்கு. அடுத்து அந்த 1ஆம் வசனத்துல அடுத்த குறிப்பு அது என்ன சொல்லுதுன்னா, அந்த பொல்லாத மெய்ப்பனா எனக்கு நிறைய குறை உண்டு, குறைகள் நிறைய குறை இருக்கு. நீங்க அந்த வசனத்தை வச்சு பார்க்கணும். நான் உங்களுக்கு வேணா அடுத்த இதுல வந்து கீழே அந்த வசனத்தை திரும்ப வைக்க போறேன். இது அடுத்து 2வது வசனம், அந்த 1வது வசனத்துக்கு 2வது குறிப்பு. அடுத்த 2வது வசனத்துல என்ன சொல்லுதுனாக்க, அந்த பொல்லாத மெய்ப்பன் என்ன பசும் புல்வெளியில நடத்தல, சத்தான ஆகாரத்தை எனக்கு கொடுக்கல, அது என் பக்கத்துல இது. அடுத்தது என்ன சொல்றது, அதே 2வது வசனத்துல 4வது குறிப்பு, அவர் நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுக்கலன்னா தண்ணி கூட கொடுக்கல, அமர்ந்த தண்ணி மட்டும் இல்ல சாதாரண தண்ணி கூட இல்லாம என்ன அலைய விட்டு இருக்கிறாரு, தண்ணியும் கொடுக்கறதில்ல. தண்ணியே குள்ள அப்புறம் எங்க அவர் அமர்ந்த தண்ணிட்ட கொண்டு போவாரு, புல்வெளியும் புல்லும் கொடுக்கறது இல்ல, தண்ணியும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லு. அடுத்த தன் பக்கத்து நியாயம் என்ன சொல்லுதுன்னா, அவர் எனக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, தண்ணி கொடுக்கறது இல்ல, அடுத்தது என்னை இளைப்பாறும் செய்யல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூட விடுறது இல்ல, என்ன அடிச்சியா எழுதுரு அப்படின்ட்டு என்ன அந்த மாதிரி பண்றாரு. அடுத்தது என்ன பண்ணுது, அதே 3வது வசனத்துல, அவர் எனக்கு புத்துயிர் அளிக்கல, பசியில இருக்கிற, தாகத்துல இருக்கிறேன், அதனால நான் நொடிச்சு போய் அப்படியே அரை மயக்கத்துல இருக்கிறேன். அவர் எனக்கு என்ன பண்ணும், புல்ல கொடுத்து, கொஞ்சமாவது புல்லு கொடுத்து, கொஞ்சமாவது தண்ணியை கொடுத்தாதானே எனக்கு உடம்புல சத்து கிடைக்கும், ஒரு புத்துயிர் கிடைக்கும். அப்ப எனக்கு இந்த புத்துயிர் அளிக்கவில்லை. இந்த 3வது வசனத்தின் அடிப்படை, 3வது வசனத்தின் அடிப்படையில அவர் எப்பேற்பட்டவரா இருக்கார், இந்த பொல்லாத மெய்ப்பரா தான் இருக்கிறார். ஆட்டுத்தோலை போற்றி இருக்கிற ஓநாயை போல இருக்கிறார். அவர் பெயருக்கு ஏற்ப பொல்லாதவர் எப்படி இருப்பாரு, பிசாசு எப்படி இருப்பாரு இல்லையா. நீதியின் பாதையில் கடவுள் நடத்துவாரு, அநீதியின் பாதையில பிசாசு நடத்துவார். பிசாசை பின்பற்ற மனிதர், அது பிசாசை பின்பற்ற பொல்லாத ஆயர் என்ன பண்ணணும், அநீதியின் பாதையில தான் நடத்துவார். அப்ப அவர் என்னை அநீதியின் பாதையில நடத்துவார். அடுத்தது இந்த படம் உங்களுக்கு தெரியும், பயங்கரமான சூழல் இல்லைங்களா. நான் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்குல பல முறை நடக்க நேர்த்து, பல முறை நான் நடந்திருக்கிறேன், இந்த சூழல்ல நான் பல முறை நடந்திருக்கிறேன். ஆனா அந்த சூழல்ல கூட அந்த மெய்ப்பர் என்ன பண்ணல அப்படின்னாக்கா, கூட இருந்து கூட அந்த சாவின் இருள் சூழ்ந்த அந்த பயத்துக்கு, அந்த தீங்குக்கு நான் அஞ்சி கொண்டுதே இருந்தேன். என்னை அவர் ஆற்றவில்லை, தேற்றவில்லை, ஆற்றுப்படுத்தவில்லை, பயத்தை போக்கவில்லை. அவர் பாட்டுக்கு என்னை விட்டுட்டு இருந்தார், தனியா விட்டுட்டு இருக்காரு. அந்த இருள் பள்ளத்தாக்குல நான் எப்படி இருந்திருப்பேன், எப்படி துடிச்சு இருப்பேன். எனக்கு நிறைய நடக்குது பிரச்சனை,
அப்ப இவரு கூட இருந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த படமும் நல்லா இருக்கும். அந்த வசனம், அந்த குறிப்பு. அந்த ஆடுகள்லாம் அப்படி பயந்து நடுங்குகிறது அப்படின்ட்டு. அடுத்தது 4வது வசனம். அவரது கோலும் அவரது தடியும் என்னை தேற்றவே இல்லை, என்னை ஆற்றவில்லை. கோலும் தடி எதுக்கு பண்ணுது? கோல் இது இல்லையா? அரசு செங்கோல், அரசனுடைய அதிகாரத்தை காட்டுகிறார். என்ன அதிகாரம்? நான் தான் உனக்கு அரசன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை பராமரிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கோல். முக்கியமா அதிகாரம். என்னுடைய அதிகாரத்தை வச்சு நான் உனக்கு என்ன பண்ணேன்? உனக்கு நல்லது செய்வேன். அதுதான் கோல் என்றால். அதான் செங்கோல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் அதிகாரத்தை வச்சு உன்னை நல்லா வழி நடத்துவேன். தடி என்பதுனா உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், பராமரிப்பு கொடுப்பேன் இல்லையா? உன்னை ஆற்றுவேன், உன்னை தேற்றுவேன். ஆனா எதையுமே செய்வேன். அப்ப என்னுடைய மெய்ப்பர் எதையும் செய்ய. 4வது வசனத்தின்படி. 5வது வசனத்தின்படி பார்த்தாக்கா அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னுடைய எதிரிகளுக்கு முன் நல்விருந்து எனக்காக ஏற்படுத்தாம என்னையே போட பாக்குறாரு. என் எதிரிக்கு என்னைய பலியாக்கி இந்த பாருங்க, சிக்கன் 60 இருந்தது லெக் பீஸ் மாதிரி இல்லையா? அப்பேற்பட்டவங்க நான் எப்படி இருக்கிறது? அப்ப எதிரிக்கு முன்னாடி எண்ணெயை எடுத்து இந்த கொண்டு போய் என்னப்பா அடிச்சு விஷயத்துக்கு போட்டுக்கன்னு சொல்லாம இவரே கட் பண்ணி என்ன கைமா பண்ணி என்னை ப்ரிப்பேர் பண்ணி இந்த சாப்பிடுன்னு கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்பேற்பட்ட மனசு உள்ளவரா இருக்காரு, அப்பேற்பட்ட எண்ணம் உள்ளவர் எனக்கு நல்லா தெரியுது. அவருடைய மைண்ட் வாய்ஸ் நல்லா தெரியுது. சினிமால வருங்க, அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது. அதனால நான் என்ன பண்றேன்? நான் எப்படி அங்க இருக்கணும்? 5வது வசனத்தை பற்றி. அப்ப இதுதான் எங்க பார்க்க முடியும்னா, இந்த 2 சாமுவேல் 12:1-7 வசனங்களை குறிப்பிடுறார். அந்த பொல்லாத மெய்ப்பெண் யார் அப்படின்னா நீதான் அப்படின்றார். அந்த 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 உரியாவின் மனைவி, உரியாவுக்கும் உரியா மனைவிக்கு இடையில நகமும் சதையுன்றவர், எலும்பும் எலும்பின் எலும்பு என் உடலின் உடல் அப்படின்ட்டு சொன்னதுக்கு படி அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. இணை பிரிக்கவே முடியாது. அப்போ அந்த அந்த அவனுக்கு மனைவி வந்து ஒரு பிரிக்க முடியாது. ஒரு குழந்தைய போல அந்த மனைவியை பாதிச்சான். அன்பு செலுத்துறவதான் அந்த கூடவே இருக்குது. மனைவி எப்படி கணவனை விட்டு மனைவி பிரிய முடியாது. அப்படி ஒரு ஒருமித்த அன்பு இல்ல, ஒரு பிணைப்பு இருந்த இடத்துல அந்த ஆட்டை அங்கிட்ட பிரிச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? கொடுமை, ரொம்ப கொடூரம். பிரிச்சு எடுக்கிறது. இதான் இயேசு சொல்றார், என் கடவுளை ஏன் என்னை கைவிட்டு அப்படின்னு. இப்ப புரியுது அந்த வசனம். ஏன் என்னை கைவிட்டு? பிரிக்கவே முடியாது, என்ன பிரிச்சுட்டீரே, அதான் இதுக்கு அர்த்தம். அப்ப அப்பேற்பட்டவர் எடுத்துட்டு வந்தா பிரிச்சுட்டார். நிறைய பேர் இந்த பெண்ணு தான் சொல்லுவாங்க. பெண்ணு மேல தப்பே கிடையாது. பெண்ணு என்ன பண்ணுவாங்க? பெண்ணை மிரட்டி இருப்பாரு, உன் புருஷனை நீ வரலன்னா உன் புருஷனை காலி பண்ணிடுவேன். ஐயோ என் புருஷனாவது வாழட்டும் இல்லையா? அப்ப வேற வழியே இல்லாம அவரோட வாழ்ந்தார். அப்ப அதற்கு நீதி செய்தார், கடவுள் நீதி செய்தார். என்ன முதல் குழந்தைய கடவுள் சாகடிச்சிட்டார், சாவுக்கு ஒப்படைச்சிட்டார். நீதியை தான். குழந்தைய சாவடிச்சாரு அப்படின்னாக்க குழந்தைய சாவடிக்கல, அப்படி புரிஞ்சிக்க கூடாது. இந்த தப்பு பண்ணா இந்த நீதி தான். ஏன்னா பிறந்த குழந்தை ரொம்ப ரொம்ப அழகா இருந்திருக்கும். அதுதான் அவர் ரொம்ப 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 அட்ராக்டிவா இருந்திருக்கும் அந்த குழந்தை. அதனாலதான் தாவீது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் குழந்தை செத்துட்ட உடனே. அப்போ நீ தப்பு பண்ணிட்டு நீ நல்வாழ்வு வாழ முடியாது வச்சுக்கிட்டு, இதை வச்சுட்டு அந்த மாதிரி வாழ்வு உனக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அதை புரிஞ்சுக்கிறமே தவிர குழந்தைய கடவுள் சாவிச்சான்னு புரியல. அங்க ஒரு நீதி செய்தார் கடவுள். அப்போ இந்த இந்த மனைவிக்கும் என்ன ஆகுது? அந்த அந்த ஒரு ஆற்றுதல், ஒரு தேற்றுதல். ஐயோ இந்த பிள்ளை வந்து என்னை ஏமாத்தி என்னை பண்ணி என்னை மிரட்டி உருவாடக்கூடாது. அடுத்தது வேற வழி கிடையாது. கணவன் இறந்துட்டாக்கா மனைவி வேறு திருமணம் செய்து கொண்டுதான் ஆகணும். அதனால அவர்கள் இருந்தார்கள், வேண்டாம் வெறுப்பா இருந்தாங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்தார் சாலமோன் சொல்லி கடவுளுக்கு ஏற்றபடி அந்த பிள்ளையை வளர்த்தார். ஏன்னா
யூத முறைமைப்படி தாய் 5 வருஷம் வரைக்கும் அந்த குழந்தைய ஆவிக்கேற்ற ஆன்மீக பாதையில வளர்க்கும். ஆவிக்கேற்றது அப்படின்னா என்ன? யூதருடைய ஆவிக்குரியதை நம்ம எடுத்துக்கிறோம். அதான் பிரச்சனை நமக்கு. ஆவிக்குரிய யூத முறை ஆவிக்குரியது. உண்மையிலே ஆவிக்குரியது என்று சொன்னால் எது என்று சொன்னால், படைப்பில் அவர் சொன்னது 6 நாள் எதை செய்தார்? அதான் உலகம், உலகத்தில் உள்ளவை, மனிதர். இது 2 பேரும் சேர்ந்து என்னோட இருக்கணும். இதான் ஆவிக்குரியது. இன்னும் அதுல படிச்சு பாருங்க. போயிட்டு வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியை படிங்க. அப்பதான் புரியும் இல்லையா? ஆவிக்குரியவை, ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய எதுவும் கேபிட்டல் எஸ்ல இருக்காது, அதெல்லாம் ஸ்மால் எஸ்ல இருக்கும் இங்கிலீஷ்ல. அப்போ நீ எப்படி இருக்கணும்னாக்கா, அது உலகத்திலேயே முழுமையாக எனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, என்னோட கூட சேர்ந்து. என்னோட கூட மட்டும் வாழ்ந்து அதை ஒதுக்க முடியாது. பணம் இருக்கணும், பண ஆசை இருக்கக்கூடாது. அப்ப என்ன? இதான் ஹோலி, இது ஹோலிஸ்டிக். இதான் ஹோலிஸ்டிக், முழுமை. உலக தேவை வேணும், போதும் என்ற மனம் இருக்கணும். இதான் ஹோலிஸ்டிக். அதெல்லாம் வேணாம். எல்லாம் தூக்கி போட்டு சாமியார் மாதிரி போயிட்டு காட்டுல வசிச்சுக்கிட்டு கடவுள் கூட இருக்குது, அது இல்லை. அதுதான் யூத பிலாசபி. அந்த இதுலதான் வரும். நம்ம அந்த இதுதான் எடுக்கிறோம். ஆவிக்குரியவைகள்ட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்குது. நான் பைபிள் படிக்கிறேன், நான் உபவாசம் பண்றேன், நான் இது பண்றேன், அதை பண்றேன்னு ஊரை ஏமாத்துறேன், ஆவிக்குரியதை பத்தி பேசுறேன். அது அல்ல. அப்ப அந்த ஆன்மீகம் அப்படிதான் இருந்தது. அப்படிதான் தாய் வளர்த்தாங்க. முதல் வளர்ப்பு 5 வயசு யூதர் பெண்கள் வளர்ப்பாங்க, மனைவி, தாய். அப்புறம் அடுத்தது அதான் 91ஆம் சங்கீதத்துல அதுல வெளிப்பாடு. அப்படி வளர்ந்ததுனால அவருக்கு ஆசை. அந்த ஆசையை அவர் பாதுகாத்துக் கொள்ள சாலமோன். அதான் பிரச்சனை. இதை நான் மனதில் கொள்ளும். அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிபோக்கெடுக்க அப்படின்றாரு. அது ஹீப்ருல என்ன இருக்கு? அந்த ஆட்டுக்குட்டியை அவனுக்கு பலவந்தமாய் பிடுங்கின்ற வார்த்தை பயன்படுத்தும். இங்கிலீஷ்ல கூட சரியா இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி, அவன் நேசிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி இல்லையா? மடியிலேயே படுத்துட்டு இருக்கு, எங்க போனாலும் கூடவே இருக்குது. அவங்க கிட்ட புடுங்கினா எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைய அம்மா கிட்ட புது முகம் தெரியாத ஒருத்தர் புடுங்கினா, முகம் தெரியாத நம்ம போனா திரு திருன்னு விழிக்கும். அது கையை படக்கா அது அம்மா போய் பிடிச்சிக்கல, அப்பா பிடிச்சிக்கும் இல்லையா? அதை போய் புடுங்கினா எப்படி இருக்கும் இல்லையா? எந்த அளவுக்கு உளவியல்ல பாதிக்கப்படும் அந்த பிள்ளை. அதுதான். அப்ப இதைதான் அது சொல்லுது. இந்த ஆங்கிள் தான் பார்க்க முடியாது. அதாவது தாவீது மோசமானன்னு சொல்ல, அவருடைய சூழல் எப்படி? இருதயத்துக்கு ஏற்றவன் எது வரைக்கும் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தார்? அரசனா இருக்க வரைக்கும். அதுக்கு பிறகு என்ன சார்? ரத்தம் கடித்ததுன்றாரு, ரத்தம் படிஞ்சதுன்றாரு. இருந்தாலும் மோசே அளவுக்கு நம்ம தாவீதை பார்க்க முடியல. ஆனா தாவீது நம்ம தூரம் போட முடியாது, போடவும் கூடாது. ஆனால் மோசே அளவுக்கு, அந்த அளவுக்கு அவர் தாவீதால் இருக்க இயலவில்லை. ஏனென்று சொன்ன, அரசன் அப்படிங்கிறது வந்துட்டாலுமே கடவுள் சொன்னது அங்க நடக்குது. அரசன் இதெல்லாம் தப்பு பண்ணும். அப்ப தப்பே பண்ணாத தாவீது சொல்லவும் முடியாது. ஏன்னா அரசன்னாக்கா செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு பிஷப்னு வர்றாங்க எல்லாரும், எந்த டைசஸ் ஒரு 40 வருஷத்துக்கு பிஷப்புக்குன்னா வேற. அதுக்கு பிறகு எந்த டைசஸ் நான் ஏழைகளுக்காக நான் இருப்பேன், உண்மையா இருப்பேன், தலித்துக்காக இருப்பேன், இப்படிலாம் சொல்றவெல்லாம் கடைசியில என்ன பண்றான்? கோடி கோடியா சம்பாதிச்சுக்கிட்டு இப்ப ஜெயில இருக்கிறான் பிஷப்புகள். புரியுதுங்களா? இதுதான். அப்போ இந்த நிலத்தை அரசன்னா இப்படிதான் இருப்போம், ஆளுகிறவன் இப்படிதான் இருப்போம், பிஷப்னா அப்படிதான் இருப்பாங்க, பாஸ்டர்னா இப்படிதான் இருப்பாங்க, ஊழியக்காரன் இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு அதிகாரம் வந்துருது இல்லைங்களா? அரசாளுகின்ற அதிகாரம் இல்ல, சேவை செய்கின்ற அதிகாரம் தான் இயேசு சொல்றாரு. இல்ல, எஜமானனாகி நானே அதிகாரப்படுத்தி நானே சேவை செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுறது இல்லைங்களா? அடுத்தது 5ஆம் வசனம் சொல்லுது இல்லையா? என் தலையில துர்த்தைலத்தை வீசுறார், ஊத்துறார். அப்படின்னா என்ன? நான் என்ன எந்த வகையிலும் அவர் பண்ண மென்டல், பிசிக்கல், எமோஷனல், சோசியல் எல்லா வகையிலும் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். உடம்பெல்லாம் புண்ணு, நாத்தம் எல்லாம் இருந்திருக்கும், நடக்க முடியல, இப்படியா இருக்கிறேன். அதுக்கு மேல துர்த்தைலத்தை ஊத்துனா என்ன வருது? சகிக்க முடியாம நான் இருக்கிறேன் அந்த இடத்துல, சகிக்க முடியாத வேதனையில இருக்கிறேன். அப்ப எண்ணெய் பூசுதல்னா என்ன? அது தெரியணும். நறுமண தைலம், அதான் எண்ணெய்ன்றது. அதான் நறுமணத்தோடு இருக்கிற எண்ணெய் தைலம், அதான் ஊத்துவாங்க. அதான் இயேசு தலையில ஊத்துது. ராஜாக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு,
அல்லது குருக்களுக்கு. அரசர்களுக்கு, குருக்களுக்கு, இறைவாக்குரைஞர்களுக்கு இதுதான் ஊத்துவாங்க. அப்படி ஊத்தி என்ன சொல்றாங்க, அவருடைய மேலான அதிகாரத்தை காண்பிக்கிறது மற்றவர்களுக்கு. அத மேலான அதிகாரத்தை அவருக்கு அளிப்பது. இவர்தான் அரசர், இவர்தான் இறைவாக்கினர், இவர்தான் என்ன சொல்றாங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதிகாரத்தை அளிக்கிறதுக்கு அது அடையாளம். அடுத்தது அவர் அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு எண்ணெய் பூசணும், நான் ஏற்றுக்கொள்கிறேன் அரசராக. அப்ப இயேசு அப்படிதான் அந்த அம்மா பண்ணாங்க. 3 கோணத்துல பாக்குறாங்க. அதான் இயேசு 3 கோணத்துல சொல்றாரு. நான் அரசர் அப்படிங்கிறாரு இல்லையா, நான் ஆசாரியர் என்கிறாரு இல்லையா, நான் இறைவாக்கினர் என்று சொல்லுகிறேன். அப்ப அடுத்து மற்றவர்கள் காண்பித்தல். அப்ப இது எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, மனம் திருந்திய மைந்தரை நாம் பார்க்க முடியும். மனம் திருந்திய மைந்தர்ல இதுதான் நடக்குது. லூக்கா 15, 22, 24 அவரை குளிப்பாட்டி அவருக்கு எண்ணெய் பூசி, வாசல் எண்ணெய் பூசி, மோதிரம் போட்டு, நல்ல உடை உடுத்தி, நல்ல மிதியடினாக்கா என்ன, அந்த ராஜரீக மிதியடி எல்லாமே. மோதிரம் ராஜரீகத்தை கொடுக்குது இல்லையா, அவர் உடை ராஜரீக உடையை கொடுக்கிறது இல்லையா. அடுத்தது அவர் நல்ல விருந்து கொடுக்கிறது, பழைய நிலைக்கு கொண்டு வர்றது. அப்போ இந்த ஆடு சொல்லுது, எனக்கு அந்த பழைய நிலைக்கே வரல அப்படிங்கிறது. அடுத்தது 5வது வசனம், அதன் அடிப்படையில் என் பாத்திரம் எதுவுமே நிரம்பவே இல்லை. இது வரைக்கும் எதுவுமே நடக்கல என் வாழ்க்கையில. என் பாத்திரம், என் வாழ்க்கையில இது எதுவுமே நடக்கல. பாத்திரம்னா வாழ்வு. என் வாழ்வுல எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நிரம்புது, எம்டியா இருக்குது என் வாழ்வு. இந்த பொல்லாத மெய்ப்பினால என் வாழ்வு இப்படித்தான் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 6ஆம் வசனம், என் வாழ்ல ஒரு கருணையற்ற அன்பற்ற தன்மை, அடிச்சு காயப்படுற மாதிரி அடிச்சு போட்டுப்பாரு இல்ல, உடஞ்சி போயிருந்தா புண்ணாக்கிருந்தா புண்ணாக்குறது இல்லை. அப்போ கொஞ்சம் கூட அவர் கருணை அப்படிங்கிறது இல்லை, இரக்கம் என்றது இல்லாத ஒரு மனுஷன். என்னை இந்த அளவு கொடுமைப்படுத்தினார் அந்த மெய்ப்பர். அடுத்து 6வது வசனம், அடுத்த குறிப்பு 15வது குறிப்பு, என்னால் அவரோட வீட்டுல இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த வீட்டுல தான் பதப்பதப்பு இருக்கும். விருந்துகள் வருவான், என்னைக்கு என்ன பொலி போடுவான்னு தெரியாது. இல்ல என்ன வந்துட்டு விரட்டி, அங்க போனாலும் என்ன விரட்டி அடிப்பான், ஏன் இங்க உள்ள வந்தேன். அப்போ அந்த காம்பவுண்ட் என்னால இருக்கவே முடியாது, என்னால் வாழவே இயலாது. என்ன இன்றைய சூழலை அந்த பாடம் நம்ம சொல்லி விடுது. இன்றைக்கு சமநிலை, எழுத்து சமநிலையற்ற சூழல்ல தான் ஏழைகள், நாம கூட கொஞ்சம் வாழ்றோம். அப்படி ஏழைகள் வாழ்கிறார். இதனாலதான் இதன் அடிப்படையில் தான் மத்திய 5 இயேசு கொண்டுறார். சமநிலையற்றவர்களுக்காக குரல் கொடுக்கத்தான் சொல்றேன். குரலற்றவர்களுக்கு குறைஞ்சபட்சம் குரலாவது கொடுக்குறோமா, நான் ஜெபம் பண்றோம்ன்றோம். ஐயா எனக்கு நியாயமா எனக்கு கிடைக்க வேண்டியது ஐயா, எனக்கு பேச தெரியல, இப்ப கொஞ்சம் வாங்க, ஏன்னா ஒரு 6 நாள் லீவ் போட்டு கலெக்டர் ஆஃபீஸ் கூட போயிட்டு வரணும். இதுதான் சொல்றது, குரல் எனக்கு சின்ன உதவியா செய்யணும். அதெல்லாம் நான் செய்ய முடியாது. நான் பைபிள் படிச்சுட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் மட்டும் பண்ணுவேன். ரோட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், ஆபீஸ்லாம் வரமாட்டேன், போலீஸ்லாம் நான் வரமாட்டேன்னாக்கா அது சரி கிடையாது. ஏசு அப்படி சொல்லல. குரலற்ற குறைஞ்சபட்ச குரலாவது கொடுக்க இயலாத சூழல். அப்ப இந்த ஆடு அப்படிதான் சொல்லுது, என்ன நான் குரலற்ற குரலா இருக்கு, எனக்கு நீதி இல்லை, ஜஸ்டிஸ் இல்லை, எனக்கு நல்ல உண்மை எனக்கு கொடுக்க வேண்டிய சட்ட திட்டத்தின்படி நான் வளர்க்கல. அப்ப 23 சங்கீதம், நான் சட்ட திட்டத்தின்படி கடவுள் நான் வளர்க்கிறார். கடவுளுடைய நீதியின்படி என்ன யார் வளர்த்தார், அவருடைய நீதியின்படி இல்லையா, கர்த்தருடைய நீதியின்படி என்ன வளர்க்கிறாங்க. நீதி இல்லை, எனக்கு நியாயம் கிடைக்கல இல்லையா, எனக்கு டெமோக்ரசிஸ் கிடைக்கல. இதெல்லாம் சொல்லுது. என்னுடைய குரலுக்கு, பொதுவான குரல், மக்களுக்கு என்னுடைய குரல் எடுப்படவே இல்லை. ஆனா என்ன இருக்குது, இதுக்கு இந்த கரப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. அரசியல் அப்படின்னாலுமே கரப்ஷன் தான் இருக்கு. அரசியல் படுத்தல்னா என்ன அர்த்தம், நேர்மறையானதும் இருக்கு, எதிர்மறையான அரசியல் தான் இருக்கு. இந்த நேர்மறையான அரசியல்னா என்ன, அவர்களுக்கு
நீதி நியாயம் செய்தல், எம்பவர் பண்றது, என்ரிச் பண்றது, என்கரேஜ் பண்றது, அவங்க அறிவு புகட்டுவது, இந்த அரசியல் தான். இதுதான் இந்த 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 பொது உடைமைவாதிகள், திராவிடர் கழகம் இதெல்லாம் தான் செஞ்சது. அப்போ இப்போ இப்போ எல்லாம் என்ன, எது ஒரு பைசா வருமானம் உள்ளதை 100 ரூபாய்க்கு விற்கிறோம், இல்ல 1 ரூபாய் போல 100 ரூபாய்க்கு விற்கிறோம். இதான் இந்த சூழல். இந்த பாடல் இதுதான் நமக்கு சொல்லுது. இந்த நீதியை தான் அது காட்டுது. எனக்கு நீதி கிடைக்கலன்னு. ஏன் நான் இப்படி எல்லாம் இருந்ததுனால. இல்ல அதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இல்லைங்களா? என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த வருஷம் வரும்னாக்கா, எண்ணெய் பூசுறது. இது என்ன, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் இல்லைங்களா? என்ன நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். எப்படி அந்த மனம் திருந்திய மைந்தன் அதுக்கு கூட தப்பு பண்ணிட்டு போனாலும், ஆனா அந்த கரிசனையோடு கூட அதான் எண்ணெய் பூசுதுன்னு அதான். ஆனா என்ன பண்றாரு, துரி எண்ணெய் பூசானாக்கா நான் மாட்டின செம்ம படைச்சிடுறாரு, அடி அடி அடிச்சிடறாரு. நான் தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்லலை. நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் அது என்ன பண்ணிருக்கணும், என்னை ஆற்றி தேற்றி எண்ணெய் பூசி பல இது கொண்டுடணும். ஆனா என்னன்னா துரி எண்ணெய் பூசானா என்ன, என்ன ரொம்ப 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 அதுக்கு அதிகமா கொடுமைப்படுத்துறாரு இல்லைங்களா? என்னை தேடி கண்டுபிடிச்சு என்னை கொடுமைப்படுத்துறாரு இல்லையா? அந்த வாசனை அந்த அந்த இது இதுல வரணும் இல்லையா? அதையும் நீங்க நினைவுக்கணும். அப்ப இது என்ன சொல்ல வருகிறது கடைசியாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னால் அவர் வீட்டுல வாழவே முடியாது அப்படின்னா என்ன, இன்னைக்கு இருளில் இருக்கும் மக்கள் நிறைய இருக்காங்க. ஆனா வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியவர்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறார். 1 விளக்கு இருக்கு, 2 எண்ணெய் இருக்கு, 3வது அவங்ககிட்ட வத்தி பெட்டி இருக்கு, அல்லது விளக்கை கொளுத்துவதற்கான உபகரணம் இருக்கு. ஆனா அதை செய்யல. அப்படி இருந்தாக்கா அது வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோம். தனக்கு மட்டும் அந்த வெளிச்சம், மற்றவனுக்கு இல்லை. உயர பிடித்தல்னா பொது நலம், எல்லாருக்கும் தெரியும், உயரத்தில் வைக்கணும். ஆனால் நீ என்ன பண்றனாக்கா அந்த அந்த இதுக்குள்ள வச்சுக்கிற. ஏன் மரக்காலுக்குள் வைக்கிறதுனா என்ன, எதுக்காக அதை சொல்றாங்க? மரக்காலுக்குள் வைக்கிறதுனா என்ன அர்த்தம்? மரக்கால அந்த படி சொல்லுவாங்களா அந்த காலத்துல, அரைப்படி 1 படி அதுக்கு மேலதான் வைப்பாங்க, விளக்கு வைப்பாங்க. அப்போ வந்து நெருப்பு உண்டாக்குறது ரொம்ப கஷ்டம் அந்த காலகட்டங்கள். அப்போ கொஞ்சம் எரிஞ்ச நெருப்பை என்ன பண்ணுவாங்க, அதை வந்துட்டு அந்த விளக்க என்ன பண்ணா மூடி கொஞ்சோண்டு காத்து போற மாதிரி இருக்கும். அப்ப என்னன்னாக்கா அது அது ரொம்ப ஒளிர் விட்டு எரியாது, கொஞ்சமா எரியும். அப்ப எண்ணெயும் நமக்கு மீறும். அடுத்த காலையில என்ன பண்ணா அது திறந்து அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, நெருப்பு வச்சு வீடை பத்தி சமையல் செஞ்சு திரும்பி அதை மூடி வச்சுக்குவாங்க. நைட் எதை திறந்து வைப்பாங்க, தேவையில்லாதப்ப மூடி வைப்பாங்க. ஆனா நீ எப்பவுமே மூடி வைக்கிறேன்றாரு, அல்லது உனக்கு மட்டும் வெளிச்சம் காட்டுறதா அர்த்தம். அப்ப உலகத்துக்கு வெளிச்சம் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது இது இதை பத்தி பேசுறதுதான் இந்த 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 இறையல், விடுதலை இறையல், விடுதலைக்காக. இல்லையா? பசி பட்டியமா இருக்கிற பிள்ளைகள் உண்டு, பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு இல்லையா? அழிந்து கொள்ற பிள்ளைகள் உண்டு, பெண் பிள்ளைகள் பண்ற கொடூரங்கள். இதுல இருந்து அந்த பிள்ளைகள் எப்பொழுது வெளில வராங்க, மக்கள் எப்பொழுது, பெண்கள் எப்போ வராங்க? பாதிக்கப்படுற பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும், அடுத்தது வயோதிபர்கள். அப்ப இன்னைக்கு இந்த திருப்பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆடு வந்துட்டு இந்த தனிமையில இருக்கிற ஆடு சொல்லுது, என்னுடைய என்னுடைய இதை புரிஞ்சுக்குங்க, இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு, இது நியாயமான பிரச்சனை. இந்த நியாயமான பிரச்சனையை யார் கண்ணோக்கி பார்ப்பார் அப்படின்னாக்கா, கர்த்தரே என் மேய்ப்பராயிருக்கிறார். அதனால எனக்கு எந்த குறையும் கிடையாது. எனக்கு குறை நம்ம கேட்கவே முடியாது, எல்லாத்தையும் அவர் நிறைவு செய்கிறார். நிறைவு செய்கிறார் இயேசு ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். அவரால் தான் நல்ல வைக்கிறார். என்னுடைய அவலங்கள், என்னுடைய அழுகுறல்கள், இதுக்கெல்லாம் செவி மடுக்கிறவர் அவர்தான். அதற்காகவே நம்மை உருவாக்கி இருக்கிறார், சீடர்களா உருவாக்கி. நாம் அதை செய்ய வேண்டும். அதை சொல்லி ஆவியில் எளிமையிலர் பேறு பெற்றோர் அவர் விண்ணரசு அவளுக்குரியது அப்படின்னா, நீங்க தான் விண்ணரசுக்கு அவளை கொண்டு போகணும்னு வைத்திருக்காரு. என்னுடைய குரலற்ற குரலை கேளுங்கள், போய் செயல்படுங்கள் சொல்றாரு. அப்ப இயேசு ஒருவர் எனக்கு நல்ல ஆயராக இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஏனால் இயேசு சொல்றார் யோவான் 10:7-8, நானே நல்ல ஆயர், நான் ஐ ஆம் தட் ஆயர்.
நான் நானாகத்தான் இருக்கிறேன். அதான் அர்த்தம். ஐ ஆம் த டைம்னா நான் நானாக இருக்கிறேன். என்ன போல யாரும் இருக்கவே முடியாது. ஐ ஆம் த டைம் நான் தான். என்ன போல யாரும் வர முடியாது. அதான் அதுக்கு நானே நானே பழைய ஏற்பாட்டுல வர நானே அப்படின்ற சரி, புதிய ஏற்பாட்டுல வர நானே நான் நானாக இருக்கிறேன். வேற யாரும் என்ன போல வர முடியாது. அப்ப நான் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? வாயில் நான் தான். வாயில் வழியா போக வேண்டிய வழியும் நான் தான். நீ வேற வாயில் வழி அப்பனா வேற வழியில தான் போகுவ இல்லையா? என்னுடைய வாயில் வழியாக நீ போகணும். அந்த வாயில் நல்ல வழியோடு இல்லையா? நான் உடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆயர் தீ ஆயரை பத்தி இயேசு சொல்லுகிறது தான் இந்த பகுதியெல்லாம் இல்லையா? அப்ப நீ என்னை அறிந்து கொள், என்னை புரிந்து கொள் இல்லையா? உன்னுடைய குரலற்ற உன் குரலுக்கு நான் நான் கொடுக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் பதில் செய்வேன். எங்க ஊழியக்கார பதில் செய்யலாம் நாம் செய்வேன்றாரு. அதான் இதுல சூப்பர். அதான் இந்த வசனத்துல சூப்பர் எதுன்னா, உன்னை ஏமாத்துற ஊழியக்காரா இருக்கலாம், கவலையப்படாத, நான் இருக்கிறேன். இந்த பக்கம் மட்டும் கண்ணை வச்சு திருப்பி பாரு அப்படின்னு சொல்றதுதான் இது. அப்போ அவன் வேறு நான் வேறு. நான் உனக்கு வாழ்வு கொடுக்கிறேன். அவனை அழித்து உன்னை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறேன். ஒன்றுமில்லாமல் போயிருந்தாலும் கூட சரி, நான் உன்னை ஒன்றுபடுத்துவேன் இல்லையா? உனக்கு நிலை வாழ்வை கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் இந்த இந்த பாடம். அதான் இந்த பாடல் எப்பொழுதுமே மைய மைய கீ. அந்த கீ ஓபன் பண்ண எங்க வருது? இது நேரா மத்தேயு 5 வருது இல்லையா? மத்தேயு 5ஆம் 6ஆம் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள அப்படியே வருது. அப்படியே இயேசுடைய கட்டளைகள் வருது, இயேசுடைய கற்பிதங்கள் எல்லாம் இதுக்குள்ள வருது. அப்ப இயேசு எப்படி பண்ணுகிறாருனாக்கா, அங்க நல்ல தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கு, சத்தான பசும்புல் இருக்குது. இன்னைக்கு தியாகம் செய்வதற்கு சீடர்களாக நாம இருந்தால் மட்டும்தான் முடியுமே தவிர, ஊழியக்காரனா தலைவனா இருந்தா நம்மள இருக்க முடியாது. பிஷப்பா இருந்தா, பாஸ்டரா இருந்தாக்கா ஒண்ணும் நடக்காது, வேலைக்கே ஆகாது இல்லையா? அப்ப பாருங்களேன், இது ரொம்ப சூப்பரானது. இந்த படம் எனக்கு ரொம்ப அழகா கிடைச்சது. இந்த நாடுகளுக்கு வாழ்வு பெரு அந்த இதை பார்த்த உடனே அந்த ஆட்டுக்கு இருக்கிற ஒரு 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 சைக்காலஜிக்கல் ஆங்கிள் பார்க்கணும் இந்த ஆட்டுக்குட்டிய இல்லையா? இவ்வளோ பிரச்சனைகளுக்கு வந்து அந்த 15 பிரச்சனைகள் அது சொல்லுது. அதுல இருந்து என்னுடைய நியாயத்தை புரிஞ்சுக்கணும், நீர் ஒருத்தர் தான்ட்டு அது ஓடி வர மாதிரி இருக்குது. என்னுடைய நியாயத்தை எடுத்து வைக்கிற நீங்க, ஆமா இதெல்லாம் நியாயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா, அவன் அதை செய்வான், ஆனா நான் அவனுக்கு வாழ்வு கொடுக்கிறவா அப்படி சொல்லிட்டு கிட்ட வந்து அதை எடுப்பது போல் இருக்குது இந்த பாடல். அப்ப இன்னைக்கு இன்னைக்கு குழந்தைகளை போல, பெண் குழந்தைகளை போல இருக்கிறவர்களுக்கு வாழ்வு வேண்டும் இல்லையா? கடவுள் அரவணைக்கிற கடவுள். இயேசு நல்ல ஆயர், அவர் அரவணைக்கிறவர் இல்லையா? அவர் என்ன பண்ண தன் கரங்களுக்குள் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு தாய் ஒரு குழந்தையை பாதுகாக்கிறது போல பாதுகாக்கிறார். சோ இதுதான் இன்றைய பாடத்தினுடைய கடைசி ஆங்கிள். நிறைய நீங்க யோசிக்கலாம், வித்தியாசமா இருக்கும். நான் கிட்ட 15 16 குறிப்பு தான் எடுத்தேன். இன்னும் நிறைய குறிப்பு நீங்க எடுக்கலாம் இதை விட்டுட்டு. சோ இதை நீங்கள் மையப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது இதோட முடிகிறது. தயவு செய்து எல்லாரும் அதுல இன்னொன்னு ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னாக்க, நான் வகுப்பில் கலந்து கொண்டேன் அப்படிங்கிற உடனே முதல்ல ஆரம்பிக்கணும். அடுத்தது வீடியோவை பார்த்தேன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும். அடுத்து மற்றதெல்லாம் அப்படி வரணும். அதை தேடி கண்டுபிடிச்சு அதுல அந்த லிஸ்டுக்குள்ள வர்றவங்க ஒரு 30 பேரை வச்சு மற்றவங்க பேரெல்லாம் நீக்கி போட்டுடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லைங்களா? பின்னூட்டம் அளிக்கணும். இந்த 3 கொஞ்சம் ஆட் பண்ணணும். அப்போ ஒரு 30 பேர் போறோம், நம்ம 20 30 பேர் போறோம். தேங்க்யூ.